இப்படி ஒரு நல்ல நாளில் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கற்பக விநாயகம் மன்றத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னுடைய தோழி முனைவர் கண்ணம்மை அவர்கள்தான். அவங்களுடைய தாயார் இங்கே முன்னாடி வந்து அமர்ந்துருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா அன்னபூரணி அப்படின்னு தான் தோணும். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறவங்க காலையில் எதையோ ஒன்று சமைச்சு எடுத்துகிட்டு வருவோம், கடைசியில் அதை நம்மளாலேயே வாயில் வைக்க முடியாது அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் எங்களை எல்லாம் காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணம்மை அவர்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த உணவு தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய குழம்பு காய்கறி இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து உயிர் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட அன்னபூரணி அவர்களுக்கு தனிப்பட்ட வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த இடத்துல ரொம்ப அழகாக எங்களுக்கு சிறப்பு செய்து வைத்த நாச்சியப்பன் அவர்களுக்கும், இங்கு மிகச்சிறந்த ஒரு முறையில் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பாலா அண்ணா தான். உங்களுக்கு வந்து ஐயாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஆன்மீக அருளாளராக இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் பால ஸ்ரீனிவாசன் என்பவர் பாலா அண்ணா தான். நாங்கள் படிக்கிற காலத்திலிருந்து எங்களை வழி நடத்தினார், எங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துகின்றார், அவர்களுடைய பிள்ளைகளையும் வழி நடத்துவார். அதனால் நீங்கள் வினைத்தொகைக்கு யார் அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வினைத்தொகை ஈக்குவல் டு பால ஸ்ரீனிவாசன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஆத்மார்த்தமான ஒரு மேடையாக நான் இந்த மேடையை கருதுகின்றேன். இங்கே குழந்தைங்க இங்கே அங்கே விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய மரபு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை கேட்பது. இப்போது ஒரு தீபாவளி மாதிரி, பொங்கல் மாதிரி பண்டிகை வரும்பொழுது நம்ம எல்லாரும் போய் ஆடைகளை எல்லாம் வாங்குவோம், புடவை வாங்குவோம். அந்த மாதிரி புடவை வாங்கும்பொழுது நல்லா இருக்கும், விலையும் குறைவாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், மேல் வீட்டில், இந்த பக்கம், அப்புறம் ஃபோன் போட்டு இப்படி பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி சொல்லி என்ன சொல்லுவோம், நான் வாங்கின இடம் நல்லா இருந்தது, நீயும் போ. இதைத்தானே நம்முடைய ஆன்மீகம் சொல்லுது, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை தவிர வேறு என்ன இருக்குது? இப்போ இந்த சூழலில் யோசிச்சு பாருங்கள், ஆன்மீகத்தை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? காலையில் எழுந்து பல்ல தேய்க்கிறத விட காலையில் எழுந்து செல்ல தேய்க்கிறது தான் அதிகம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு, இங்கே லக்ஷ்மி பிரியா இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு, மா ஆன்மீகம் வந்து நான் பின்பற்றணும், காலையில் எழுந்து கடவுளை கும்பிடணும், கடவுளுக்கு வந்து இந்த மாதிரி நைவேத்தியம் படைக்கணும், இப்படி வந்து கோலம் போடணும் அப்படின்னா பூமர் ஆண்டி அப்படின்னு போயிடுவாங்க. எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் 15 முடிஞ்சு 14 வச்சுருக்கு. அதனால் என்னை வந்து பூமர் ஆண்டின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி சொன்னோன்னா இளைய தலைமுறை என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆமாம் இவங்க அந்த காலத்து மகாகவி பாரதியார் சொல்லுவார் பாருங்க, அந்த காலத்தில் இருக்கிற பைத்தியம் ஒன்று புறப்பட்டு வந்துடுச்சு அப்படின்னு கண்ணன் என் சேவகனில் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த காலத்திலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம எப்படி வந்து ஆன்மீகத்தை கொண்டு போக முடியும்? அதற்கு நான் ஒரு கோலத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். அடுத்தது என்ன வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லலான்னு வந்திருக்கேன். எந்த மாதிரியான ஒரு நல்ல பழக்கத்தை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லலான்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தை பற்றி ஒரு பெரிய பார்வையை நம்ம பார்த்துடணும். ஆன்மா இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய மேன்மையை சொல்லக்கூடியது ஆன்மீகம். இப்போது நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வயிற்றில் மணி அடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி அவ்வளோதான். அப்போ அந்த வயிற்றில் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வயிற்றுக்கான உணவையும், இந்த உயிருக்கு மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உயிருக்கான கதைகளையும் சொல்லக்கூடிய இடம்தான் இந்த அற்புதமான அரங்கம். அதைத்தான் இன்னைக்கு இந்த மன்றத்தினர் இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள்னு பார்க்குறோம். சரி, அப்போது ஆன்மாவுக்கான விருந்து ஆன்மீகம். எப்படி வந்து ஆன்மீகம் இருந்தது யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு பாட்டிலில் தண்ணி வேணும் அப்படின்னா கூட 10 ரூபா பணம் கொடுத்தா தான் முடியும். தண்ணிக்கே வந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழலில் பொருள்லாம் வேணாம், சம்பாதிக்கிறவங்கலாம் எங்கே போவான் தெரியுமா? கடைசியாக போகும்போது இதையெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறீங்களா
அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இனிமேல் பேச முடியுமா? வள்ளுவர் காமத்து பால் அப்படின்ற அந்த முப்பாலில் ஒரு பகுதியில் தன்னுடைய காதலியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இன்பத்தை பற்றி சொல்கிறாருங்க. எந்த வயசானாலும் அந்த கணவன் மனைவி உறவுன்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமான உறவு. அதனால்தான் கடவுளை கூட நம்ம எப்படி பார்க்குறோன்னா நாயகன் நாயகியாக பார்க்குறோம். எல்லா உயிர்களும் பெண்கள் தான், ஆத்மாக்கள் எல்லாம் பெண்கள், இறைவன் ஒருத்தன் மட்டும்தான் ஆண் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால் இறைவனை தலைவனாகவும் நம்ம எல்லாரையும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த ஆத்மா பெண் தன்மை பெற்ற ஆத்மா. அதனால் கடவுளையே தலைவனாக கணவனாக பார்க்கக்கூடிய பண்பு நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்குது. அதனால் வள்ளுவர் ஒரு திருக்குறளை எழுதுகிறார். என்னன்னா, என்னுடைய தலைவி இருக்கிறா இல்லையா, என்னுடைய மனைவி, என்னுடைய காதலி, அவளை தழுவக்கூடிய இன்பம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, அப்பா சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்குது. சில பேர் அப்படியே தேனினுடைய சுவையை போல இருக்குது. இப்படி நிறைய சொல்லுவாங்க. எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, பா என்ன பொண்ணுடா அவ, கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு பொண்ணாடா அவ, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பெண்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் போய் அழைப்புதல் கொடுப்போம், எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மேலே தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. ஏப்ரலில் எங்களுக்கு பிரிவு உபச்சார விழான்னு ஒன்று நடக்கும், 3வது வருஷம் முடிச்சுட்டு வரும் பொழுது. அப்போ அந்த பிரிவு உபச்சார விழா நடக்கும் பொழுது நான் அந்த அழைப்பிதழை எழுதுகிறேன். அந்த அழைப்பில் எழுதும் பொழுது ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய விழாவை மே மாதத்தில் நடப்பதாக அந்த மாதத்தை மாற்றி போட்டுட்டேன். மாற்றி போட்டனோ இல்லையோ, கல்லூரி முழுக்க என்னை ஓட்டி தீர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அவசரம், இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே எதுக்கு ஏப்ரல் மாதத்தை மே மாதம்னு போட்டு வச்சுருக்கேன், அவசரப்படாதன்னு. அப்படி கல்யாணம்னு சொல்லும் பொழுது எனக்கு கல்யாணம்னு இருக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வந்ததுக்கப்புறமா எப்படிங்க இருக்குது உங்களுடைய கல்யாண வாழ்க்கை? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், பேசாத வார்த்தை அப்படின்னும் இல்லையா, அதில் எல்லாமே முடிஞ்சிடுது. அப்போ இங்கே ஒரு காதலன் தன்னுடைய காதலியை தழுவக்கூடிய இன்பம் எப்படிப்பட்டதுன்னு அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. எல்லா இலக்கியங்களும் தோத்து போச்சு. இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த இன்பத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, அது எப்படிப்பட்ட இன்பம் அப்படின்னு கேட்டால், நாமளே சம்பாதிச்சு நம்முடைய சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய பொருளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது எப்படிப்பட்ட இன்பம்னு சொன்னால் அதுதான் என்னுடைய மனைவியை தழுவக்கூடிய இன்பம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போது நீங்கள் பணத்தை சேமித்து வச்சா தப்பு, போகும்போது எடுத்துகிட்டு போக போகிறீங்களா, தலை மேலே வச்சுட்டு தூக்கிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறது எல்லாம் எதற்காகன்னு கேட்டால், பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு ஓடக்கூடியவர்களுக்காக சொல்லுகின்றார்கள். ஆனால் அடிப்படையான ஒரு அறம்னு இருக்கு இல்லையா, அந்த அறத்திற்கு எது தேவைன்னு கேட்டால் வியாபாரம், தொழில், வணிகம், அப்போ பணம் சம்பாதித்தல் அப்படின்றது சொல்லப்படுது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அழகாக வணிகத்தை அறத்தோடு செய்திருக்கின்றார்கள்னு பார்க்குறோம். அப்போது ஆன்மீகம் என்பது என்ன? முதல்ல பொருள் ஈட்டுவது, அந்த பொருளை அறத்தின் வழியில் இருந்து ஈட்டுவது, அந்த பொருளை சேமித்து வைப்பதற்காக வங்கிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கறது. இன்றைக்கி நம்ம இந்தியன் வங்கின்னு பெருமையாக சொல்கிறோம், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அப்படின்னு பெருமையாக சொல்கிறோம். இதையெல்லாம் தொடங்கியவர்கள் யார்? ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட அன்பர்கள் தான். அதனால் ஆன்மீகம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டால் இந்த அடிப்படையிலிருந்து தொடங்குது. சரி, அப்போ இவ்வளோ பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பட்டினத்தார் ஏன் துறவியாக மாறினார்? அடுத்த கேள்வி அதுதானே. ஒரு பையன் நல்லா ஈஸி சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தான், சின்ன பையன், 5வது படிக்கக்கூடிய ஒரு பையன். அப்போ தாத்தா கேட்குறாரு, பேராண்டி என்னடா இப்படி ஈஸி சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிற, படிக்க போகலையா? படித்து என்ன பண்ணுறது? நல்லா படித்து நிறைய மதிப்பெண்கள் எடுத்தால் கல்லூரிக்கு போகலாம்,
கல்லூரிக்கு போய் என்ன பண்ணுறது, நல்லா படித்து ஃபஸ்ட்டு முதல் மார்க் எடுத்து பெரிய வேலைக்கு போகலாம், வேலைக்கு போய் என்ன பண்ணுறது, கை நிறைய சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிச்சு என்ன பண்ணுறது, அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, குழந்தை குட்டியை பெற்றுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஓய்வெடுத்துட்டு இந்த மாதிரி ஈஸி சேரில் உட்காந்து ஆடலாம். அவன் என்ன சொல்லியிருப்பான், அதைத்தான் நான் இப்போவே பண்ணுறேனே அப்படின்னுட்டானா. சரியா? அப்போது இவ்வளவு தூரம் பொருளை பற்றி தேவையில்லைன்னு சொல்கிறோமே, இன்னொரு பக்கம் பொருள் வேணும்னு சொல்கிறோமே, அப்புறம் ஏன் பட்டினத்தார் துறவிகளாக மாறினார் கேள்வி வரும் இல்லையா? அப்போது இந்த கேள்வி அரசனுக்கே வந்திருக்கு. அரசன் வந்து கேட்குறான், ஐயா எங்களுக்கெல்லாம் நீங்கள் கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, ஊருக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி திடீர்னு வெறும்னே ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு இன்றைக்கி ஆண்டியாக வந்து நிற்கிறீங்களே, இதனால் நீங்கள் பெற்ற நன்மை என்னன்னு கேட்டானா அரசன். அதற்கு அசராமல் பதில் கொடுத்தார் பட்டினத்தார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வணிகனாக இருந்தபோது அரசன் வரான் அப்படின்னு சொன்னால் நான் பூரண கும்பத்தை எடுத்துகிட்டு வந்து மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு துறவி வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பூரண கும்பத்தை எடுத்துகிட்டு வந்து மரியாதை பண்ணுறீங்க இல்லையா, இதுதான் நான் கண்ட பலன். அப்போது பொருள் என்பது எது வரைக்கும், அதில் நமக்கு வந்து ஒரு எல்லை கோடு வேண்டும். ஏன்னா பொருளால் முடியாதது கிடையாது, ஆனால் பொருளே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையிலும் பொருள் வேண்டும், வாழ்வதற்கும் பொருள் வேண்டும். அதுதான் நம்முடைய ஆன்மீகம். சரி, இப்படி இவருடைய நிலைப்பாடு இருக்குது. நம்ம ஆன்மீகத்தில் ரொம்ப அடிப்படையாக பேசுவது குடும்பம். குடும்பம் தானேங்க. இன்றைக்கி பெண்களுக்கெல்லாம் என்ன பெருசாக சொல்லுவோம், குடும்ப பணியை செஞ்சாலே போதுமானது, அதுவே இறைவனை அடையக்கூடிய வழி. இது எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம், சிலப்பதிகாரத்தில் ஒரு பகுதி. கோவலன் மாதவியோடையே இருக்கிறான், கண்ணகியை பார்க்க வரல. கண்ணகியை பார்க்க வந்தால் ஏதாவது பொருளை வாங்கிட்டு போயிடுவான். அப்போது கண்ணகியினுடைய தோழி சொல்கிறா, கண்ணகி இங்கே ஒரு குளம் இருக்குது, சூரியகுண்டம்னு ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்தால் பிரிந்து போன கணவன் திரும்பி வந்துடுவான். யாராவது சொல்ல முடியுமாங்க? ஐயா பேசினார் பாருங்க, நட்பு 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 நட்புன்னு இன்றைக்கெல்லாம் படம் எடுக்கிறாங்க பாருங்க, நண்பேண்டா அப்படின்னு கண்ணகியினுடைய தோழி சொல்கிறா, இந்த குளத்தில் குளித்து எழுந்து வந்தா பிரிந்து போன உன்னுடைய கணவன் கோவலன் திரும்பி வந்துடுவான். அப்போ அவ சொல்கிறா, பீடு அன்று, இது சிறப்பு கிடையாது, எனக்கு என்ன, எனக்கு கணவனே தெய்வம். இன்றைக்கெல்லாம் கணவன்மார்கள் யோசிக்கிறாங்க, சே இப்படி ஒருத்தியை நம்ம வாழ்நாளில் ஒரு நாளாவது பார்க்க மாட்டோமா? அன்னைக்கு காலகட்டங்களில் காலையில் எழுந்த உடனே அத்தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது, கோவில் குளத்துக்கு போனால் அந்த தாலியில் எடுத்து குங்குமத்தை வச்சுக்கிறது. அடடா, பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இன்றைக்கி அப்படி ஒருத்தரை பார்க்க முடியுதா அப்படின்னு ஆண்கள் வந்து அவ்வளோ ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் கண்ணகி சொல்கிறா, அது சிறப்பு கிடையாது, எனக்கு கணவனை தவிர வேறு தெய்வம் இல்லை. அப்படின்னா குடும்பம் என்பது ஆணிவேர். அந்த ஆணிவேரையே அசைத்த பெண்மணி நம்முடைய பக்தி இலக்கியத்தில் உண்டு. யார் அவங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இல்லறம் வேண்டாம், துறவு போயிடுறேன், எனக்கு இளமை வேண்டாம், பேயா மாறிடுறேன்னு. ஆண்கள்லாம் யோசிக்கிறாங்க, பேயா மாறணுமா? சண்டைன்னு வரும்பொழுதே உங்கள் தோற்றமே அப்படி தானே இருக்குது, இதில் வேற தனியாக வேற நீங்கள் பேயா மாறிக்கணுமா என்ன அப்படின்னு ஆண்கள் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண் யார்? துறவு வாழ்க்கையில் பேய் வடிவத்தை வேண்டி பெற்ற பெண் யார்? அவர்தான் சிவபெருமானுக்கே தாயார். சிவபெருமான் அனாதி, அநாத, அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு அநாத. அந்த அநாதிக்கு அந்தமும் ஆதியும் இல்லாதவர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தாயாக இருக்கக்கூடிய பெருமை ஒரே ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் கிடைச்சி. அவங்களுக்கு நம்ம காரைக்காலில் மாங்கனி திருவிழான்னு நடத்துகிறோம். யார் அவர்கள்? புனிதவதி என்கின்ற இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார். அவர்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லுது? துறவரம்,
அப்படின்னு. அப்போ இல்லறம் தேவையா, துறவரம் தேவையா? இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டிமன்றம். எதை நம்ம எடுத்துக்கிறது? இல்லறத்துக்கு போகலாமா, துறவரத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய அந்த வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியது இருக்குது. அவங்க அப்பா பெரிய செல்வந்தர், பெரிய வணிகம், ரொம்ப பெரிய செல்வந்தர். அந்த ஊருக்கே இந்த கல்யாண சாப்பாடு போட்டு பெரிய விமர்சையாக திருமணத்தை நடத்தி வைத்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய மகள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன காரணமாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பெண்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கே சொன்னாதான் அவங்க தயாராக இருப்பாங்க. அந்த மேக்கப் போட்டு தலையை சீவி மறுபடியும் எடுத்து, தலையை சீவி மறுபடியும் எடுத்து, இந்த மாதிரி. அப்புறம் புடவை, இந்த புடவையை கட்டலாமா, அந்த புடவையை கட்டலாமா, இதை ஒரு தடவை கட்டி பார்த்துட்டு அவுத்து வச்சுட்டு மறுபடியும் அதை ஒரு தடவை கட்டி பார்த்துட்டு. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் ஆண்களுக்கு எப்படி இருக்கும்னா, நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும்னா இன்னைக்கே சொன்னாதாம்மா இவ தயாராக இருப்பா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் எனக்கு இளமை வேண்டாம் அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்லியிருக்கிறாங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் பாருங்களேன். எனக்கு இந்த அழகு வேண்டாம். இன்னைக்கு எல்லா விளம்பரங்களும் பெண்களை குறி வச்சே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எப்படி பெண்களுக்கு அழகு நிலையம் இருக்கோ அதை போலவே ஆண்களுக்கும் அழகு நிலையம் வந்து விட்டன இல்லையா? எனக்கு என்ன சந்தேகம்னா, எங்கள் தாத்தா அழகாக இருந்திருக்காரு, எங்கள் அப்பா அழகாக இருந்திருக்கிறாரு, எங்கள் அண்ணன் கூட அழகாக இருந்திருக்காரு. ஆனால் என்னுடைய மகன் தான் அழகாக இல்லை போல இருக்கு, அதனால தான் அழகு நிலையம் வந்திருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். இதை நீங்கள் தான் இந்த பொது மன்றத்தில் விவாதித்து எனக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது அழகு, அலங்காரம், ஆடை அணிகலன் இது எல்லாமே பெண்களுக்கு உரியதாக சொல்லப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, எனக்கு இது எதுவுமே வேண்டாம். என்ன நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால், அவருக்கும் பரமவதத்தன்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும் திருமணம் நடந்திருக்கு. அவங்களுடைய இல்லறம் தொடங்கியாச்சு. இல்லறத்துக்கு நடுவில் அவர் வியாபாரம் பண்ணுறதுக்காக கடைக்கு போயிருக்கிறார். இந்த அம்மா வீட்டில் இருந்து இல்லற கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி. இந்த சிவபெருமான் வேற கிடையாது, தமிழ் வேற கிடையாது. சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள்னு சொல்கிறோம். அதில் 5 திருமுகத்தில் 10 கண்கள். அப்படின்னா பாதி யாருக்கு போயிடும்னா உமையம்மைக்கு போயிடும். அடுத்ததாக ஒரு திருமுகம் உண்டு, அதுதான் அரூபமான ஒரு திருமுகம்னு சொல்லுவாங்க, அதோ முகம்னு அதுக்கு பெயர். அப்போது 10 திருக்கண்களில் 5 திருக்கண்கள் உமையம்மைக்கு, மீதி 5 திருக்கண்கள் சிவபெருமானுக்கு. இப்போது கூடுதலாக ஒரு முகம் இருக்கு இல்லையா, 6வது முகம், அதில் இருக்கக்கூடிய திருக்கண்கள் நோ ஷேரிங், அது முழுக்க சிவபெருமானுக்கு மட்டும்தான். அதனால் இந்த 5ம் அந்த 2ம் சேர்த்தா 7. உமையம்மையினுடைய திருக்கண்கள் 5. நம்ம தமிழ் மொழியில் உயிரெழுத்துன்னு சொல்லுவோம். அ ஆ இ ஈ உ ஊன்னு சொல்லி அவு வரைக்கும் சொல்லுவோம். இந்த உயிரெழுத்தில் 2 வினாடி ஒழிச்சா அது நெடில், 1 வினாடி ஒழிச்சா அது குறில். 2 தடவை கண் சிமிட்டுற வரைக்கும் ஒழிச்சா அது நெடில், 1 தடவை கண் சிமிட்டும் பொழுது ஒழிச்சா அது குறில். அப்படி பார்த்தா அ இ உ ஏ ஓ உமையம்மையினுடைய திருக்கண்கள். ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ சிவபெருமானுடைய திருக்கண்கள். ஆக குறிலும் நெடிலும் சேர்ந்து உயிரெழுத்தாக இருக்கக்கூடியவர்கள்தான் உமையம்மையும் சிவபெருமானும்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஈசன் மீது காரைக்கால் அம்மையாருக்கு அளவு கடந்த பக்தி. அந்த நேரம் பார்த்து ஒரு அடியவர் வரார். நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய அறம், அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒரு அடியவர் வரார், மதிய நேரம், உணவு சாப்பிடுவதான ஒரு நேரம். அதனால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சாப்பாட்டை வடிச்சிட்டாங்க, சோறு வடிச்சிட்டாங்க, மற்ற பதார்த்தங்கள்லாம் இன்னும் தயாராகலை. அந்த நேரத்தில் தான் கணவர் தன்னுடைய கடையிலேருந்து 2 மாம்பழத்தை தன்னுடைய உதவியாளன்கிட்ட கொடுத்து வீட்டில் போய் வச்சுட்டு வான்னு சொல்லியிருக்கார்.
உதவியாளர் 2 மாம்பழத்தை கொடுத்துருக்கிறார். அந்த நேரத்தில் அடியார் வந்துட்டார். அடியார் வந்த உடனே அவருடைய திருப்பாதங்களை விளக்குவதற்காக தண்ணீர் கொடுக்குறாங்க. கொரோனா காலத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். குளிக்காமல் வீட்டில் வரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி அவருடைய பாதங்களை எல்லாம் விளக்குனதுக்கு அப்புறமா அவர் உள்ளே வரார். நல்ல வாழை இலையில் போட்டு பரிமாறுறாங்க. இன்றைக்கி கூட வாழை இலையினுடைய மகத்துவம் நம்ம தெரியாமல் இருக்கிறோம். வாழை இலையில் சாப்பிட்டா உடலுக்கு அவ்வளவு நல்லது. இன்றைக்கி நடுக்குவாதம்னு ஒரு நோய் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நடுக்குவாதத்துக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை. அதுக்கு வெறும்னே மாத்திரை கொடுப்பாங்க. மாத்திரை கொடுத்த நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் செயல்பட முடியும், அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும். இந்த நடுக்குவாதத்திற்கு வாழை இலையில் உண்ணக்கூடிய உணவு ரொம்ப ஏற்றதான மருந்துன்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது 1, வாழை இலையில் உண்ணக்கூடிய உணவு 2. சரி, இப்போ இந்த அம்மா காரைக்கால் அம்மையார் வாழை இலையை போட்டு சோறு வச்சு பரிமாறுறாங்க. அடடா, மாம்பழம் இருக்கே, அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து வைக்கலான்னு அப்படியே வைக்கிறாங்க. அடியார் சாப்பிட்டார், சாப்பிட்டுட்டு போயிட்டார். இன்றைக்கெல்லாம் நாங்கள்லாம் வேலைக்கு போகிற ஆட்கள், நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா உறவுக்காரங்க கிட்ட, நீங்கள் வீட்டுக்கு வர்றதா இருந்தால் அலைபேசியில் சொல்லிட்டு வாங்க. அது வீட்டில் இருக்கிறதுக்கு அடையாளமா இல்லை வீட்டை பூட்டிக்கிட்டு போகிறதுக்கு அடையாளமா அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். இப்போது இவர் திடீர்னு புறப்பட்டு வரார் அடியார். அந்தம்மா வீட்டில் இருந்து இந்த அளவுக்கு விருந்தோம்பல் உபசரிப்புன்னு செய்கிறார். அதனால் ஆன்மீகத்தினுடைய ஒரு முக்கியமான பணி என்ன அப்படின்னா பசித்தவருக்கு உணவு வழங்குதல். இப்போ இவர் போயாச்சு. போனதுக்கப்புறமா கணவர் புறப்பட்டு வரார். புறப்பட்டு வந்து உணவு நேரம். அதே போலவே வாழை இலையை வச்சு பரிமாறுறாங்க. பரிமாறும் பொழுது அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கணவர் சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் இப்படி ஒரு ருசியான மாம்பழத்தை சாப்பிடல, இன்னொரு மாம்பழத்தை கொண்டு வா. அங்கே தான் 7:30 தொடங்குது. 7:30 வேற எங்கேயும் தொடங்கலை. மாம்பழத்தை கொண்டு வான்னு சொல்லும்போது 7:30 தொடங்குது. இன்னைக்கா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? பா, அதை வச்சாச்சுப்பா, அடியார் வந்து சாப்பிட்டு போயிட்டார், நீ இதை சாப்பிடு, இல்லாட்டி இதையும் வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் அன்னைக்கு பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். பாவம், ஆண்களுக்கு தான் இதை கேட்க கேட்க ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே ஆட்சிங்க அந்த மாதிரி இல்லைன்னு நம்புகிறேன். இப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த அம்மாவால் சொல்ல முடியல. உடனே நேராக என்ன பண்ணுறாங்க, நம்மளால் தாங்க முடியாத கவலை வந்தால் நம்ம நேராக கடவுள்கிட்ட போய் முறையிடுவோம். அவங்க நேராக கடவுள்கிட்ட போய் சொல்கிறாங்க, கடவுளே, கணவர் வந்து இந்த மாதிரி பழம் கேட்குறார், அவர் கொடுத்து அனுப்பிய பழம் நான் வந்து அடியாருக்கு வச்சுட்டேன், அதை என்னால் சொல்ல முடியலை. இந்த இடத்த அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே சங்க காலத்துக்கு போங்க. டொயின் 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 டொயின்னு இப்போ சங்க காலத்துக்கு போயிட்டோம். சங்க காலத்தில் ஒரு புலவர் அரசனை பாடி பரிசு வாங்கிட்டு வரார். அவங்க வீட்டில் வறுமை. அப்படி பரிசு வாங்கிட்டு வந்த உடனே யானை மேலே வராரு. நிறைய தங்க காசுகளை எல்லாம் எடுத்துகிட்டு வரார். எடுத்துகிட்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்துட்டு மனைவி கிட்ட சொல்கிறாரு, உனக்கு கடன் கொடுத்தவங்க கிட்ட கொடுத்துரு, யாராவது வறியவர்கள்னு வந்தால் கொடு, நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு கொடு. அப்போது பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, இப்போ பெண்கள் எப்படியா ஆகியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இப்போ நம்ம காரைக்கால் அம்மையார் இடத்துக்கு வந்துடுவோம். இப்போ வேணுன உடனே கடவுள் ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டார். பெண்ணன்னா பேயும் இறங்கும் இல்லையா, கடவுள் என்ன இறங்காமலா போயிடுவார், கொடுத்துட்டார். இவங்க கொண்டு வந்து இலையில வைக்கிறாங்க. சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே முதல் பழத்தை விட தேவ ருசியா இருக்கு, தேவாமிர்தமா இருக்கே. எப்படி இந்த அம்மா சும்மா இருக்கலாம்ல? இந்த அம்மாவால் சொல்லாம இருக்க முடியல. கடவுள் கொடுத்த பழம். யோசிச்சு பாருங்க, என்னதான் பக்திமானாக இருந்தாலும் நம்ம கடவுளுக்குன்னு படையல் வைக்கிறோம் இல்லையா, அந்த படையலை ஒரு நாள் ஒரு வாய் எடுத்து கடவுள் வாயில் போட்டுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் படையலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் தீர்த்தம் தான் இல்லையா. இங்கே அந்த நபர் கணவர் கேட்குறாரு, கடவுள் கொடுத்தாரா, என்ன காதில் பூ சுத்துறியா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே
அந்த அம்மா சொல்கிறாங்க, மறுபடியும் கேட்கல. அப்போ அவர் சொல்கிறாரு, இது உண்மைனா மறுபடியும் கொண்டு வந்து காட்டு. சரின்னு இந்த அம்மா போய் வேண்டுறாங்க. வேண்டின உடனே பழம் வந்தது. பழம் வந்த உடனே இவர் பார்க்குறார். பார்த்த உடனே பழம் மறைஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அப்படின்னா இதற்கு எவிடன்ஸ் இருக்கா, சாட்சி இருக்கா? பழமொழியை சொன்னால் அனுபவிக்கணும். இப்போ அவர் பார்த்தாரு, காணாமல் போயிடுச்சு. இப்போ பரமதத்தனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். நம்மளோடையே இருந்த ஒரு பெண் திடீர்னு பழத்தை வரவழைக்கிறாங்க, திடீர்னு பழம் காணாமல் போகுதுன்னா அந்த நபரோட நம்மளால் வாழ முடியுமா? அவரால் வெளியிலேயே சொல்ல முடியல. அவ்வளோ யார்கிட்ட போய் சொல்கிறது? எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், மாமியார் வீட்டோட வந்துட்டார். நம்ம வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய மாமனார் ரொம்ப செல்வந்தர்னால ஒரு பெரிய மாளிகையை கட்டி அதுலேயே தனி கொடுத்தன வச்சுருக்கார். இப்போ அவரால் வெளியிலையும் எங்கேயும் போய் சொல்ல முடியல. இன்றைக்கி காலகட்டம் மாதிரி ஒரு அலைபேசி இருந்தால் இந்நேரம் ஒரு ஃபோன் அடித்தாவது சொல்லியிருப்பார். எதுக்குமே வழி இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் சொன்னார், நான் வெளியூரில் போய் இன்னும் பொருள் சம்பாதிச்சுட்டு வரேன். சரி, இது இயல்பு தானேன்னு சொல்லி ஒரு கப்பல் நிறையா அவருக்கு தேவையானதை எல்லாம் வச்சு அவரை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போன மனுஷன் திரும்பி வரவே இல்லை. இதோ வந்துடுவார், அதோ வந்துடுவார், இப்போ வந்துடுவார், அப்போ வந்துடுவார்னு இந்த அம்மா பாவம் பார்த்து 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 காத்து இருந்தாங்கன்னா வரல. கடைசியாக ஒரு உறவினர் சொல்கிறார், ஒரு சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, அம்மா உங்களுடைய கணவரை நான் இந்த இடத்துல இன்னொரு கல்யாணம் செஞ்சு அந்த மனைவியோட பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பரிதவிப்பாக போகுது. சரின்னு காரைக்கால் அம்மையாரை ஒரு பல்லக்கில் ஏற்றி வச்சு அப்படியே அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வராங்க. எல்லாம் சொந்த பந்தங்களோடு வராங்க. பார்த்தா அந்த நபர் இருக்கார் இல்லையா, பரமதத்தன், அவருடைய மனைவி, அவருடைய மகள் 3 பேருமா வேக 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 வேகமாக அந்த காரைக்கால் அம்மையாருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாங்க. போச்சு. இந்த சூட்சுமத்தை தான் ஆண்கள் தெரிஞ்சுக்கணும். வீட்டில் சாமி ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்க பெண்கள், தாயே அவ்வளோதான், சரணாகதி. பரமதத்தனுக்கு இது தெரிஞ்சு போச்சு. அவர் காலில் விழுந்த உடனே சுற்றி இருந்தவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னடா ஒரு புருஷன் போய் மனைவி காலில் விழறதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, நான் மட்டும் விழக்கூடாது, நீங்கள் எல்லாருமே விழணும். ஏன்னா அவள் பெண்ணே கிடையாது, அவள்தான் தெய்வம். இன்னைக்கு குடும்பத்தில் பெண்கள் வாங்கக்கூடிய பேருன்னா அவள் பெண்ணே கிடையாது. அவங்க எப்படி பேர் வாங்கியிருக்கிறாங்கன்னா பெண்ணே கிடையாது, தெய்வம். அதனால் இந்த தெய்வ பிறவியோட நான் மனுஷ பிறவி எப்படிங்க வாழ முடியும்? எனக்கு அந்த தகுதி இருக்கா? அதனால்தான் என்னுடைய மகளுக்கு இவருடைய பெயரையே புனிதவத்தின்னு சூட்டி இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அந்த அம்மா முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு? இனிமேல் இந்த அழகும் இந்த இளமையும் கணவனுக்கு பயன்படாதேயானால் எனக்கு தேவையில்லை. அதோடையாவது நிறுத்தியிருக்கலாம். ஆனால் எனக்கு பேய் வடிவத்தை கொடுத்துடு. ஏன்னா சிவபெருமான் சுடலையில் ஆடக்கூடியவர், சுடுகாட்டில் ஆடக்கூடியவர். அந்த சுடுகாட்டில் ஆடக்கூடிய நடனத்தை நான் பார்க்கணுன்னா பேயா மாறினா தான் பார்க்க முடியும். அதனால் ஈசனே எனக்கு பேய் வடிவத்தை கொடுத்து விடு. அதனால் நான் பாடணும், நீங்கள் ஆடணும். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவ பாட இவன் ஆட, அவ பாட, அந்த மாதிரி நான் பாட நீங்கள் ஆட, அப்படி ஒரு திரு நடனத்தை நான் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இறைவன் பேய் வடிவத்தை கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இந்த அம்மா நேராக கைலாசத்துக்கு போகிறாங்க. அந்த கைலாச மலையை பார்க்கும் பொழுது, அடடா இறைவனுடைய திருவுருவம் ஆச்சே, இந்த திருவுருவத்தில் எப்படி நம்ம காலால் நடந்து போகிறது அப்படின்னு சொல்லி தலையாலேயே நடந்து போகிறாங்க. அப்படி போகும் பொழுது பார்வதி அம்மா கேட்குறாங்க, என்னது இது, இப்படி ஒரு உயிரினமா, என்னது அப்படின்னு கேட்ட உடனே ஈசன் சொல்கிறாரு, இவரே நம்மை பேணும் அம்மை கான். யோசிச்சு பாருங்க, பக்தியில் ஆண்டாளுக்கு எப்படி ஒரு இடம் உண்டோ வைஷ்ணவத்தில், அதை போல சைவத்தில் காரைக்கால் அம்மையாரினுடைய இடம் மிக உயர்ந்த இடம். ஆனால் தான் 62 நாயன்மார்களும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க.
ஒரே ஒரு பெண்மணி, ஒரே ஒரு அடியார் உட்கார்ந்து இருப்பாங்கன்னு சொன்னால் அவர்கள் நிச்சயமாக காரைக்கால் அம்மையார் தான். அதனால் இல்லறம் விட்டால் நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் துறவரம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுலேயே போய் உழண்டு மனவேதனையோட மனக்கசப்புகளோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு பக்தி நிலையைத்தான் காரைக்கால் அம்மையார் நமக்கு காட்டுகின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது பக்தி நிலைகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோலத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கோலம் ரொம்ப எளிமையானது. இன்றைக்கி யாராக இருந்தாலும் போட்டுடலாம். நானே போட்டுடுவேன்னா பாருங்களேன், அவ்வளோ எளிமையான ஒரு கோலம். என்னென்னா, மேல் நோக்கிய முக்கோணம் ஒன்று, கீழ் நோக்கிய முக்கோணம் ஒன்று. நம்ம முருகப்பெருமானுக்கு சரவணபவ அப்படின்னு சொல்லி ஒரு திருக்கோலம் போடுவோம் இல்லையா, அதைத்தான் மேல் நோக்கிய முக்கோலம், கீழ் நோக்கிய முக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். இதை ரெட்டை படையில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வேலை முடிஞ்சிடும். அப்போ மேல் நோக்கிய முக்கோணம் எதை குறிக்கிறது, கீழ் நோக்கிய முக்கோணம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால், மேல் நோக்கிய முக்கோணம் நம்முடைய முக்தி நிலையை குறிக்கின்றது, கீழ் நோக்கிய முக்கோணம் நம்முடைய உலக வாழ்க்கையை குறிக்கின்றது. இது எப்படி சரியாக வரும்? இதுக்கு நக்கீரர்கிட்ட தான் நம்ம போய் பதிலை தேடுறோம். நக்கீரர்னு ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நல்ல ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றங்கரையில் ஒரு மரம், அந்த மரத்தினுடைய அடியில் உட்காந்து சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணிட்டாருன்னா, திடீர்னு அந்த மரத்திலேருந்து விடக்கூடிய இலைகளை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். நம்ம கரடியாக கத்தி கல்லூரியில் உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருப்போம். மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜன்னல் வழியாக யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் சிவபூஜை பண்ணணும்னு வந்தவர் அந்த மரத்தில் இருந்து விழக்கூடிய இலைகளை அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருந்தாராம். அதில் இலைகள் என்ன பண்ணுதான், பாதி இலை தண்ணியில் விழுது, பாதி இலை தரையில் விழுது. தண்ணியில் விழுந்த இலை அப்படியே மீனாக மாறி கீழே இழுக்குது, தரையில் விழுந்த இலை பறவையாக மாறி மேலே வானத்தை நோக்கி இழுக்குது. யோசிச்சு பாருங்கள், இருதலை கொள்ளி எறும்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒன்று தண்ணியில் இழுக்குது, இன்னொன்று வானத்துக்கு இழுக்குது. இந்த மாதிரி ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து இழுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் மேல் நோக்கிய முக்கோணம், கீழ் நோக்கிய முக்கோணம். கீழ் நோக்கிய முக்கோணம் என்ன பண்ணுது, கடலுக்குள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கு, தண்ணிக்குள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கு. மேல் நோக்கிய முக்கோணம் என்ன பண்ணுது, வானத்தை நோக்கி, இறைவனை நோக்கி, எம்பெருமானை நோக்கி இழுத்து கொண்டிருக்கின்றது. இதை உணர்த்தக்கூடிய ஒரு திருக்கோலம் தான் அந்த சரவண பவன்னு சொல்லக்கூடிய திருக்கோலம். இப்போ இப்படி நடந்த உடனே அங்கே இருந்து ஒரு பூதம் கிளம்பி வந்துடுச்சு. பூதம்னு ஒன்று என்ன பார்க்கக்கூடாது, நான் கிடையாது. அப்போது ஒரு பூதம் புறப்பட்டு வருது. அதுக்கு பேர் கற்கி முக்கி பூதம்னு பேர். அது என்ன பண்ணுச்சு, நேராக வந்தது, நக்கீரரை பார்த்துச்சு. பார்த்த உடனே குண்டு கட்டாக தூக்கி தோளில் போட்டு போயிடுச்சு. என்னடா இது, எதுவுமே ஒரு எச்சரிக்கை சொல்லலை, என்ன தப்புன்னு கூட சொல்லலை, அப்படியே தூக்கிட்டு போகுதே என்னடா அப்படின்னு பார்த்தா, ஒரு குகைக்குள்ளே 999 பேர் உள்ளே உட்கார்ந்துருக்கான். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல, ஐயோ இப்படி பண்ணிட்டியே நீ, எல்லாருமே சாவ போகிறோமே, என்னாக போதோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நக்கீரருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, என்னடா நடந்ததுன்னே தெரியலையேன்னு சொல்லி நிதானமாக விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது சொல்கிறாங்க, இந்த கற்கி முகி பூதத்துக்கு ஒரு வேண்டுதல் இருக்கான். நம்மெல்லாம் எப்படி வேண்டுதல் வைப்போம், வீட்டில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியை எடுத்து ஒரு ரூபாவை முடிச்சு போட்டு வைப்போம். நான் கோவிலுக்கு இதை காணிக்கையாக செலுத்துகிறேன், இல்லை முடியை இறக்கி கொடுப்போம், இல்லை அங்க பிரதட்சணம் பண்ணுறோன்னு சொல்லுவோம், இல்லை பூக்குழி மிதித்தல் அப்படின்னு சொல்லுவோம், அழகு குத்திக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ. ஆனால் இதுக்கு 1000 எப்படிப்பட்டவங்க, 1000 சிவபூஜையில் சிவபூஜை பண்ணாமல் யாரெல்லாம் இந்த மாதிரி பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒன்றா 1000 பேரை சேர்த்து சாப்பிடணும்னு வேண்டுதல் வச்சுருக்கு. என்ன வேண்டுதல் பாருங்க. ஆமாம், அவனுக்கு எதுக்கோ வேண்டுதல் இருக்குது. நல்ல நகை வாங்கணும், நல்ல கல்யாணம் ஆகணும், நல்ல கார் வாங்கணும்னு. ஆனால் இதுக்கு 1000 சிவபூஜையில் பராக்கு பார்த்தவங்களை கூட்டி வச்சு சாப்பிடணும்.
நல்ல வேலையாக அதுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்திருக்கு. என்னன்னா குளிச்சுட்டு வந்து சாப்பிடுமா. அதனால் குளிக்க போன நேரத்தில் இந்த செய்திகளை நக்கீரர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்ட உடனே அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை விட்டு விட்டோம். இதுதான் நமக்கான சிந்தனைக்கான ஒரு இடம். நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் பிறந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், அதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆனால் அதை செய்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எல்லாரும் வந்து யோசிச்சு பார்க்கணும். இதற்கு எது தேவை அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம். ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால் பக்குவப்படுதல். இப்போ இந்த கதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் இன்னொரு கதை. ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவருக்கு பல சீடர்கள். அந்த சீடர்கள் வந்து நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போ சாதாரணமாக கல்லூரியில் வந்து இந்த பிஎஸ்சி பிகாம்லாம் சொல்கிறோம் இல்லையா, இளநிலை படிப்பு, அது வந்து 3 வருஷம். அந்த 3வது வருஷத்தில் மாணவர்கள் பண்ணுற அலப்புறையை பார்க்கணுமே. நான் ஃபைனல் இயர் அப்படின்வான். ஏதோ படிப்பையே மொத்தமாக முடித்த மாதிரி, கல்வி கரையில் கட்டோர் நாள் சில அப்படின்றது தான் பழமொழி. ஆனால் இவன் என்ன எழுதியிருப்பான்னா, ஐ எம் ஃபைனல் இயர். எதுக்கு ஃபைனல் இயர் அப்படின்னு 3rd இயர்னு போடக்கூடாதா? நிறைவாண்டு படிப்பையே முடிச்சது போல போடுவாங்க. அப்படி இந்த சீடர்கள் நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம், இப்போ ஒரு முக்கியமான மந்திரம் இருக்குது, அதை குரு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். என்ன மந்திரம்னா இறந்தவர்களை மீண்டும் உயிர் பெற செய்யக்கூடிய மந்திரம். இப்போ ஐயா வந்து ராமாயணத்தை சொன்னார் இல்லையா, அந்த ராமாயணத்தில் சஞ்சீவி மூலிகைன்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி இந்த முனிவருக்கு வந்து ஒரு மந்திரம் தெரியும். அந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா அவங்க உயிர் பழிச்சிடுவாங்க. அப்போ கூட முனிவர் சொல்கிறாரு, சீடர்களே நீங்கள் கேட்குறது வாஸ்தவம் தான், ஆனால் இப்போ உங்களுக்கு இதை சொல்லி தர முடியாது, நீங்கள் அதுக்கு இப்போ சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். கேட்கல பசங்க, சரிப்பட்டு வர மாட்டோமா, ஏன் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முனிவர் சொல்கிறாரு, இந்த மந்திரத்தை பக்குவப்பட்டால் தான் சொல்ல முடியும், சாதாரணமாக தெளிச்ச மேனிக்கு சொல்லிட முடியாது, எல்லாரையும் போய் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பிழைக்க வைக்க முடியாது, பிழைக்க வைக்கவும் கூடாதுன்னு சொல்கிறார். இளசு பசங்க இல்லையா, அந்த பசங்களுக்கு புரியலை. இல்லைம்மா சுவாமி, நாங்கள் வந்து சரியான படியில் வந்து இதை செய்வோம், அதனால் நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. சரின்னு முனிவர் வந்து சொல்லி கொடுத்துட்டார். சொல்லி கொடுத்த உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நம்ம முடிச்சிட்டோன்னு அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் அப்படியே எலும்பு கூடுகள் அப்படியே குவிஞ்சு கிடக்கு. எலும்பு கூடுகள் குவிஞ்சு கிடக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன தோணி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த விளக்கு எரியும் பொழுது இதில் கையை வைக்காத சுடுன்னுவோம் சின்ன குழந்தைக்கு. உடனே என்ன சொல்லும், நம்ம இருக்கும்போது வைக்காது, நம்ம அப்படி போட உடனே கையை வச்சு பார்க்கும், வச்சு பார்த்த உடனே ஆன்னு அலறும். இந்த பிள்ளைங்க இப்படி வந்து குவியலாக இருக்கே இந்த எலும்பு கூடுகள், இதற்கு வந்து உயிர் கொடுத்தால் என்ன, ஐயோ பாவம்னு நினச்சி மந்திரத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அது வேற யாரும் கிடையாது, ஓநாய்கள். அந்த ஓநாய்கள் மனிதனை வந்து உண்பதற்காக ரொம்ப வேக வேகமாக ஓடி வருது. இந்த சீடர்களால் ஓட முடியல, தாக்கு பிடிக்கவே முடியல, ஓடி பார்க்குறாங்க, முடியல. கடைசியில் அந்த ஓநாய் எல்லாரையும் பிடிச்சி கொதறி எடுக்குது. அப்போ தான் இவங்க நினச்சிக்கிறாங்க, அடடா நம்முடைய குரு சொன்னது எவ்வளவு வந்து சத்தியமான வாக்கு, அதை நம்ம மீறிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அப்போது ஒரு விஷயத்துக்கு பக்குவம் என்பது எவ்வளவு முக்கியம், அதைத்தான் இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அப்படியே நக்கீரர்கிட்ட வாங்க. நக்கீரர் இப்போ எந்த இடத்துல இருக்கிறாரு, 1000வது ஆளாக வந்து சேர்ந்துருக்கிறார். 1000வது ஆள் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு அந்த கற்கிமுகி பூதம் நினச்சிது. அப்படி நம்ம சிவ பூஜை பண்ண வேண்டிய நேரத்தில் இப்படி பராக்கு பார்த்து இருந்துட்டோமேன்னு சொல்லி அந்த வருத்தத்தில் இவர் என்ன பண்ணுறார், இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நமக்கான தெய்வத்தை நாம் பாட வேண்டும். அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், வெற்றிவேல் முருகனுக்கு. அப்படி வேலையே இந்த
பக்தர்களுக்கான அருளாக மாற்றி கொடுத்த ஒரு தெய்வம் முருகப்பெருமானை நோக்கி பாடுகின்றார். அந்த வேல் வழிபாடு என்பது இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பூரில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற பெருமை நகரத்தாருக்கு உண்டு அப்படின்றத நம்ம வரலாற்றின் வழியாக பார்க்கின்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட முருகப்பெருமானை திருமுருகாற்றுப்படைன்னு சொல்லி பாடுறார். அப்படி பாடின உடனே முருகப்பெருமான் தோன்றி அவர்களை எல்லாரையும் மீட்டெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த மேல் நோக்கிய முக்கோணம் என்பது நம்மை முக்தி வழியில் இட்டு செல்கின்றது. கீழ் நோக்கிய முக்கோணம் என்பது உலக வாழ்க்கையில் உழல வைக்கின்றது. அதனால் எதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த கோலத்தின் வழியாகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கோலத்தை தான் உங்ககிட்ட நான் மறுபடியும் நினைவுபடுத்துறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். ஏதோ நானே ஆராய்ச்சி பண்ணி சொன்னதாகலாம் நம்பிடாதீங்க. அடித்து கேட்டாலும் நம்பிடாதீங்க. இது இருக்கிறதத்தான் உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்ததாக எந்த மாதிரியான பேச்சு? அடுத்தது நம்ம மனம், மொழி, மெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மொழி என்பது எப்படியாக இருக்க வேண்டும்? இதற்கு நமக்கு ஒரு சித்தர் வழிகாட்டுறார். எப்படிப்பட்ட சித்தர்? ரொம்ப ஆழ்ந்த யோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன மாதிரியான பேச்சுகளை பேசலாம், அதுவே ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆரம்பத்தில் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன், அதாவது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைத்தானே. பக்தின்னா என்ன பண்ணணுங்க? கோவிலுக்கு போய் விளக்குகளாக வாங்கி கொடுக்கணுமா? கோவிலுக்கு போய் அன்னதானமாக பண்ணணுமா? கோவிலுக்கு போய் நம்ம எல்லா இடத்தையும் பெருக்கி விடணுமா? செய்யலாம். ஆனால் முடியாட்டி என்ன செய்யலாம்? இறைவனுக்கு ஒரு பச்சிலையை போடலாம், ஒரு வில்வ இலையை போடலாம், ஒரு துளசி இலையை போடலாம். இப்படி இறைவனுக்கு பிடித்தமானதை, தேவிக்கு ஒரு வேப்பிலையை சாத்தலாம், அப்படி ஒரு இலையை கொடுக்கலாம். இல்லைங்க, அதுக்கும் வழி இல்லைங்க. சரி போகட்டும், இந்த வாயில்லா ஜீவன் இருக்கு இல்லையா, பசுமாடுகள், இதற்கெல்லாம் ஒரு சாப்பாட்டுக்கான ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். அகத்திக்கீரையை கொடுக்கலாம், வாழைப்பழத்தை கொடுக்கலாம், இப்படி கொடுக்கலாம். இல்லைங்க, அதுக்கும் வழி இல்லைங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டா பார்த்தா நானே சாப்பிட்றேங்க அப்படின்னா அதுக்கும் வழி இல்லை. சரி, தினமும் வேளைக்கு சாப்பிடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அந்த உணவுலேருந்து ஒரு கைப்பிடி உணவை எடுத்து வச்சுட்டு, இது தேவைப்பட்டவர்களுக்கு, வறியவர்களுக்கு, ஏழைகளுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாவது சாப்பிடுங்க. இல்லைங்க, கொலை பசி எனக்கு, அதுவும் முடியாது அப்படின்னு சொன்னால், ஒரு கைப்பிடி அளவு உணவு கூட இன்னொருவருக்கு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று மட்டும் செய்யலாம். இப்போது நம்ம ஒருத்தர் பார்க்கும் பொழுது, நல்லா இருக்கீங்களா? சீரியல் மாதிரி கிடையாது. சீரியலில் நீ நல்லாவே இருக்கியா, உனக்கு நான் முடிவு கட்டுறேன் பாரு, அப்படி இல்லை. நல்லா இருக்கீங்களா? போன வாரம் ஏதோ உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, நீங்கள் நல்லா இருக்கணும், நான் இறைவனை வேண்டுறோமோ இல்லையோ, குறைந்தபட்சம் நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிய வார்த்தைகளை பிள்ளைங்களை பார்க்கும்போது, பா நல்லா படிக்கிறியா, என்ன நீ கடைசி மார்க் வாங்கிட்டியாமே, உங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, அதையே நல்லா படிப்பா, உன்னால் நல்லா வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பான வார்த்தைகள் தான் நம்முடைய மொழியால் நாம் பேச வேண்டும் அப்படின்னு பக்தி நமக்கு காட்டுது. நம்ம ஆன்மீகம்னா ஏதோ விபூதி வச்சுக்கிறது தான் போல இருக்கு, ஏதோ வேஷ்டியை கட்டிக்கிறது போல இருக்கு, மடிச்சாரை கட்டிக்கிறது போல இருக்கு. அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறையில் மற்றவர்களோடு எப்படி இருக்கிறோம்? வள்ளலார் பெருமான் என்ன சாதிச்சு காட்டினார்? யோசிச்சு பாருங்க. அவருடைய சாதனை என்ன அப்படின்னா, பசித்தவருக்கு உணவு. கடவுளை எப்படி பார்க்க முடியும்? சோத்துல இருக்கிறான்டா சொக்கன் அப்படின்னு ஒரு பழமொழி இல்லையா? எங்கே இருக்கிறான் கடவுள் அப்படின்னு கேட்டால், உணவுக்குள் இருக்கக்கூடிய நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும். அதனால் வள்ளலார் பெருமான் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் உணவு வழங்க வேண்டும் அப்படின்றதுக்காக வடலூரில் அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையலை. எவ்வளவு முக்கியமானது! இந்த கொரோனா காலங்களில் ஒருத்தர் பார்த்துக்க முடியலங்க.
யாராவது வந்தாங்க அப்படின்னாலும் தெரிச்சு ஓடணும். அந்த மாதிரியான சூழலில் கூட வடலூரில் அந்த அணையா நெருப்பு சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உணவு வழங்கியது என்பதுதான் முக்கியமானது. அதனால் நம்முடைய ஆன்மீகம் அப்படின்றது வெறுமனே சாதகம் பண்ணுறது இல்லை, வெறுமனே தியானம் பண்ணுறதில்லை, உயிர்களோடு சேர்ந்து ஒழுகுதல் தான். அப்போ இப்படி நீங்கள் பேசிக்கலாம். இது ஒரு சிறந்த முறை. அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், மக்களோடு, அதாவது மக்களினுடைய சேவையை நாம் செய்வது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ வீடுகளில் பிள்ளைகளால் படிக்க முடியல, கேட்டால் வறுமைன்றாங்க. இந்த பிள்ளை எனக்கு கூட மாட ஒத்தையாசையாக இருந்தால் நாங்கள் எல்லாருமே 3 வேளை கஞ்சி குடிப்போன்றாங்க. 3 வேளை கஞ்சி குடிக்கிறது பெருசா, அல்லது ஒரு வேளை குடித்தா கூட ஒரு பிள்ளைய படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது பெருசான்னு கேட்டால் புரியலை. ஏன்னா உள்ள சாமி கல்லடா, உலாவும் சாமி செம்படா, அன்னசாமி இல்லைன்னா எந்த சாமியும் இல்லைடா அப்படின்ற முடிவுக்கு நம்மால் வந்துடுவான். கோவிலில் இருக்கக்கூடிய, கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் கல்லால் ஆகிய தெய்வம், உலா வரக்கூடிய தெய்வம் செம்பால் ஆகக்கூடிய தெய்வம். ஆனால் இது எல்லாம் தெய்வம்னு ஒத்துக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் உணவு இருக்கணும். அப்படி உணவு மட்டும் இல்லை அப்படின்னா தெய்வமாவது பூதமாவதுன்டுவான். ஆனால் தான் மகாகவி பாரதியார் பாடுறாரு, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடும். புரட்சி வந்துடும். புரட்சி வராமல் இருக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். சரி, இப்போ இந்த சூழலில் நம்ம மற்ற உயிர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நோக்கம் நமக்கு தேவை. அதை நம்முடைய ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை உணவின் வழியாக, மற்ற விஷயங்களின் வழியாக பார்க்குறோம். அப்போ அந்த உணவு கிடைக்கல அப்படின்னா பிள்ளைகளை கூட நாம் படிக்க அனுப்புறதுக்கு பதிலாக தொழிலுக்கு அனுப்புகிறோம். எத்தனை பிள்ளைங்க பட்டாசு தொழிற்சாலைகளில் வெந்து போயிருக்கு, எத்தனை பிள்ளைங்க இந்த பள்ளம் தோண்டும் பொழுது மூழ்கி போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வியை கொடுப்பது என்பது ஒரு வரம், அது ஒரு அறம். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொடுக்காத கல்வியா? அழகப்பா பல்கலைக்கழகம் கொடுக்காத கல்வியா? அப்படிப்பட்ட கல்வியை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். இதுதான் மக்கள் பணி. இவங்களுக்கு தான் படிப்பு கொடுப்பேன், அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பெண்கள் மட்டும்தான் படிக்கணும், இல்லை ஆண்கள் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை எல்லாம் மாற்றி எல்லாருக்கும் அந்த கல்வியை கொண்டு போய் சேர்த்த அந்த சமூக பணி இருக்கு இல்லையா, அது ஆன்மீகம். வேற என்ன நம்ம தலையில் எடுத்துகிட்டு போகிறோம்? அப்போது ஆன்மீகத்தை இன்னும் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், படமாட கோயில் பகவர் கொன்றியின் நடமாடும் கோயில் நம்பர்கங்காக, நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியின் படமாட கோயில் பகவர்க்கது ஆமே அப்படின்ற இந்த சிந்தனையோட, இதற்கான ஒரு கதையோட நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம உணவுக்கான மணி அடிச்சிட்ருக்கோம் இந்நேரம். அதனால் இந்த படமாட கோவில், அதாவது சிவபெருமானுக்கு கோவிலில் போய் நம்ம ஒன்று செய்வதை என்கின்ற அந்த பக்தி, அது மனிதர்களுக்கு போய் சேராது. ஆனால் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் அது நிச்சயமாக கடவுளை போய் சேரும். என்னங்க காதில் பூ சுத்துறீங்களா? எப்படிங்க சேரும்? எப்படிங்க அதை ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவங்க வீட்டில் பெரிய ஒரு வாழை கொலை எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வாழை மரத்தை நல்லா நிறைய வளர்த்து வச்சுருந்தாங்க. அவருடைய வழக்கம் என்னன்னா, வாழை அந்த சீசனில் போடுறாங்க இல்லையா, அதில் வாழை கொலை தள்ளும் போது அதை கொண்டு போய் அப்படியே கோவிலுக்கு சமர்ப்பிக்கணும். அந்த மாதிரி செய்வார். இப்போ இந்த வருஷம் கொலை தள்ளிடுச்சு. கொலை தள்ளின உடனே அவருக்கு கோவிலுக்கு போக முடியல. தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அப்படியே அந்த வாழை தாரை கொடுத்து கொண்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு வந்துடு. சரின்னு இவரும் போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. இரவில் இந்த பணக்காரருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு? கடவுள் வந்துட்டார். கடவுள் வந்துட்டு சொல்கிறாரு, அப்பா நீ கொடுத்திய பழம் என்ன பழம், அது எவ்வளோ ருசியாக இருந்தது,
ஆனால் ஏன் 2 பழத்தை மட்டும் கொடுத்தேன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் தாராளமாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிட்டார். இந்த பணக்காரனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா ஒரு வாழைத்தாரே கொடுத்தோம், 2 பழம்னு சொல்கிறாரே கடவுள், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி காலையில் அந்த வேலைக்காரன் வந்த உடனே இந்த பணக்காரன் கேட்குறான், டேய் நான் கொடுத்த வாழைத்தாரை நீ என்ன பண்ணன்னு? கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டேன் சாமின்னா. இல்லை நீ ஏதோ பொய் சொல்கிற, நீ ஏமாத்துற, நீ சரியாக சொல்லு அப்படி. இல்லை சாமி நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன். நீ ஏதோ நடுவில் நடந்திருக்கு, நீ அதை சொல்லு, கடவுள் எனக்கு சொல்லிட்டாருன்னுட்டான். இதுக்கப்புறம் அவனால் மறைக்க முடியல. உடனே அந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன், என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 வயசு குழந்தையும் வந்தது. அந்த குழந்தை பசிக்குதுன்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே அடம். அதனால் வேறு வழி இல்லாமல் 2 பழத்தை மட்டும்தான் பிரித்து கொடுத்தேன். அந்த பறித்து கொடுத்த அந்த 2 பழத்தோட நான் மறுபடியும் அப்படியே நேராக கோவிலுக்கு போய் கொடுத்துட்டேன். இப்போ பணக்காரருக்கு புரிஞ்சு போச்சு, படமாடு கோயில் பகவர் கொன்றியின் நடமாடம் கோயில் நம்பருக்கு ஆஹா. நீ கடவுளுக்கு கொடுக்கறது மனுஷனுக்கு வராதுடா, ஆனால் மனுஷனுக்கு கொடுப்பது கடவுளுக்கு போய் சேரும். மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு பார்க்குறோம். அதனால்தான் நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் மடங்கள் கட்டி இருக்கக்கூடிய பெருமை மிக்க ஒரு அரங்கத்தில் இப்படி ஒரு ஆன்மீக உரையை எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கற்பக விநாயகர் மன்றத்தை சார்ந்தவர்களுக்கும், என்னை இங்கு சிறப்பான முறையில் பரிந்துரை செய்த என்னுடைய தோழி கண்ணம்மை அவர்களுக்கும் அவர்களுடைய தாயாருக்கும், இங்கு சிறப்பாக தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் அவர்களுக்கும், இந்த சமூகத்தை இந்த மன்றத்தை சிறப்பாக நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் மீண்டும் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ, சடகோபன் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னமொரு நூற்றாண்டிரும். கற்பக விநாயகர் நற்பணி மன்றம் மற்ற அமைப்புகளிலிருந்து சற்று மாறுபட்டதாக என் கண் முன்னால் தோன்றுகிறது. பெரும்பாலும் அமைப்புகள் நடத்துகிற போது ஒரு 60-70க்கு மேல் வந்து அமர்ந்து கேட்கிற ஒரு 25-30 பேர் உட்கார்ந்திருக்கிற கூட்டங்களைத்தான் சென்னையில் மிகுதியாக பார்க்க முடிகிறது. ஆனால் அவற்றிலிருந்து முற்றிலும் மாறாக அரங்கத்தில் பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக அமர்ந்தும் இயன்றவரை குழந்தைகளையும் அழைத்து வந்திருப்பது உங்களை போற்றத்தக்கது, உங்களை பாராட்டுகிறோம். அடுத்ததாக அவர்கள் சொன்ன செய்தி, நம் குலத்தை சார்ந்த பெருமக்கள் எப்படி அவற்றை பின்பற்றுகிறோம் என்பதை அவர்கள் மிக இன்றியமையாத ஒரு கதையை போல சொன்னார்கள். நக்கீரருடைய கதை. அந்த நக்கீரர் கதையில் 999 பேரை சிறைபிடித்த பூதம் 1000ஆவதாக நக்கீரரை சிறைபிடித்த போது 1000 பேரும் எப்படி தப்பினார்கள் என்கிற அந்த படைப்பை பற்றி ஒரு மணித்துளி, வேறொன்றுமில்லை. திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் பாடினார். உடனே முருகன் அந்த 999 பேரோடு நக்கீரரையும் தப்ப வைத்தார். உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓ அற இமைக்கும் சேன்பிழங்கவிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோண்டாள் செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை மறுயில் கற்பின் வாழ்நுதல் கணவன். இப்போ நான் சொன்னது 3லிருந்து 5 வரி தான். ஆனால் இது மாதிரி 217 வரிகளை அந்த திருமுருகாற்றுப்படையில் எழுதினார் நக்கீரர். இந்த திருமுருகாற்றுப்படையை போற்றுகிற வகையில் 10 வெண்பாக்கள் எழுதப்பட்டது. அது நகரத்தார்தான் எழுதியிருக்க வேண்டும் என்பது ஒரு வரலாறு. அதில் 10 பாட்டில் ஒரு பாட்டு. அந்த பாட்டு எதை குறிக்கிறது தெரியுங்களா? இந்த நகரத்தார்கள் வாழ்கிற
சமூகத்தினார் இருக்கக்கூடிய இலங்கையிலும் சிங்கப்பூரிலும் முருகன் கோயிலில் முருகனுக்கு திருவுருவம் இல்லை. அப்போ முருகனுக்கு எதை வைத்து வணங்குகிறார்கள்னா வேல் மட்டும்தான் வணக்கத்திற்குரிய இறைவனாக இருக்கிறது. அந்த வேலுக்காக அதை போற்றுகிற வகையில் அந்த வெண்பாவில் ஒரு வெண்பா வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேள் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை. இந்த பாடலை வேலுக்காகவே, பிறகுதான் வேல் விருத்தம் மயில் விருத்தம் எல்லாம் அருணகிரிநாதரும் பாடியிருக்கிறார். இந்த வேலை பற்றி போற்றி செய்வது. அடுத்தது செம்பொருளாகிய சிவப்பரம்பொருளை பற்றி குறிக்கும் போது அனாதை என்று சொன்னதனால்தான் நான் குறுக்கிட்டு ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்று குறிப்பிட்டேன். அதாவது சங்க இலக்கியத்தில் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் சிவபெருமான் என்ற மரபு. அப்போ பிறப்பு என்ற ஒன்று இல்லாதவனுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இந்த சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்தில் 2 நாயன்மார்கள் அப்பாவும் அம்மாவுமாக வருகிறார்கள். ஒருவர் கண்ணப்பர், நேரடியாக கையை பிடித்து கொண்டு நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்ற ஒளி சிவபெருமானால் வழங்கப்பட்ட ஒளி. ஆகவே அப்ப என்று அழைத்தது கண்ணப்பரை. தலைகீழாக நடந்து இமயத்தில் ஏறுகிற போது அதை பார்த்து உமையம்மை இவள் யார் என்று கேட்டபோது இவள் நம்மை பேணும் அம்மைகான் என்று சொன்னதனால் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானுக்கு அம்மை. அடுத்தது, நிறைய பேர் இந்த வட்டத்தில் அடிவயிறு அந்த தொப்பை விழுந்து இருக்கும். இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எத்தனை பேர் கீழே உட்கார்ந்து எழுந்துறீங்கன்னா உடனே உட்கார்ந்து எழுந்திருப்பீங்க? எத்தனை பேரால் முடியும் பார்த்தீங்களா? 100 பேர் உட்கார்ந்து இருந்தால் ஒரு 25 பேர் கீழே உட்கார்ந்து எழுந்திருக்க முடியும். மற்றவங்க ஏன்னா வழிபாட்டு முறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த சில பாடங்களை நாம் செய்வதே இல்லை. அவங்களுடைய பேச்சினுடைய தொடர்ச்சியில் 2 குறிப்பு நாளையிலிருந்து நீங்கள் செய்யுங்க. ஒன்று, இந்த தோப்பு கர்ணம் போடுகிறது என்கிற ஒரு மரபு. இது தண்டனை இல்லை, தண்டனை இல்லை. நாம் ஒரு காதை ஒரு கையை மட்டும் காண்பித்து விட்டு போகிறதோ அல்லது கழுத்தை மட்டுமே குனிந்து குனிந்து எழும்புவதோ அல்ல. தோப்பு கர்ணம் என்றால் 2 கைகளையும் மாற்றி 2 காதுகளினுடைய கீழ்ப்பகுதியை பிடித்து கொண்டு முழுமையாக கீழே உட்கார்ந்து முழுமையாக எழுவதற்கு பெயர்தான் தோப்பு கர்ணம். பிள்ளையார் வழிபாட்டில் மிக இன்றியமையாத ஒன்று. இதை நம்முடைய முன்னோர்கள் உடற்பயிற்சியாக செய்தார்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு தொப்பை ஏன்னா ஒழுங்காக தோப்பு கர்ணம் போட தெரியாதது தான். தயவு செய்து நீங்கள் என்ன வயது இருந்தாலும் நாளையிலிருந்து முயற்சி செய்யுங்கள். குழந்தைகளை கட்டாயப்படுத்துங்கள். காலையில் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு 18 முறை தோப்பு கர்ணம், மாலையில் இரவு நேரம் உணவு உண்பதற்கு முன்பாக உடற்பயிற்சியாக 18 முறை தோப்பு கர்ணம். அடுத்தது, நம்ம கப்பல் கம்பெனி வச்சுருந்தார். நம்ம மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய லஸ்கார்னரில் நவசக்தி விநாயகர் கோயில், அவரை நடத்தினவர் யார்? ஐயா நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் இல்லைங்களா? அவர் காலமாயிட்டார். ஆனால் இப்போ அதுக்கு பிறகு நடக்குது. பெரும்பாலும் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போனால், பிள்ளையார் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும், நம்ம குன்றக்குடிக்கு போனாலும் சரி, முருகன் கோயிலுக்கு அல்லது கற்பக விநாயகர் கோயிலுக்கே நீங்கள் போனாலும், ஏன்னா அவர் பேரில் நீங்கள் மன்றம் வச்சுருக்கீங்க, அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளையார் கோயிலில் அருகம்புல்லை கொண்டு போய் வைப்பது அழகாக மாலை போட்டு அவருக்கு பூசனை செய்வதற்கு அல்ல. முதல்ல இது தெளிவாக இருங்க. அருகம்புல்லுக்கான தனித்தன்மையே என்னன்னா, இப்போ நம்ம அங்கே பூசையெல்லாம் முடிஞ்ச உடனே அருகம்புல்லை கட்டாக கொடுத்தாலும் சரி, 3 நாள் கொடுத்தாலும் சரி, பெரும்பாலும் கொண்டு போய்
காசு இருக்கிற அந்த பெட்டிக்குள்ளே வைத்து பூசை செய்து அதை பாதுகாக்கிறவர்கள் எண்ணிக்கை அதிகம். இது ஒரு மூடத்தனம். அருகம்புல்லை பூசை செய்து கொண்டு போய் பெட்டியில் வைத்தால் குட்டி போடாது காசு. நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அருகம்புல்லை எடுத்து உங்கள் கையில் கொடுப்பதற்கு என்ன காரணம் என்றால், காலையிலும் மாலையிலும் அருகம்புல்லை மிக நன்றாக அரைத்து அந்த அருகம்புல் சாற்றை வெறும் தண்ணீரிலோ மிக நீர்த்து போன மோரிலோ நீங்கள் அதை பயன்படுத்தி காலையிலும் மாலையிலும் குடித்தால் உங்களில் பெரும்பாலானவுக்கு இருக்கக்கூடிய நீரிழிவுங்கிற சர்க்கரை நோய் இருக்கவே இருக்காது. நீங்கள் நாள்தோறும் பின்பற்றுங்கள். அருகம்புல் ரசமாக எடுத்து கட்டாயம் குடியுங்கள், தோப்பு கர்ணம் போடுங்கள், வேளை நீங்கள் வணங்குங்கள். இவையெல்லாம் நீங்கள் இதை கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு களமாக வையுங்கள். ஐயா நாச்சியப்பன் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி என்னுடைய தெரிஞ்சவங்க ஒரு 4-5 பேர் வரணும்னு நினைக்கிறாங்களேன்னு. தாராளமாக வர சொல்லுங்கள், மத்தியானம் சாப்பிட்டுட்டே போக சொல்லுங்கள், எல்லாரையுமே வர சொல்லுங்கன்னு சொன்னார். அதில் குறிப்பாக இங்கே ஒரு 5 பேர் நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல இவர் இந்த அமைப்பில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆலய காணமே, இங்கே தான் உட்கார்ந்துருந்தார். பின்னாடி உட்கார்ந்துருக்கார். கவிஞர் நாகச்சொக்கலிங்கம், இவரை 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தெரியும். அவர் ஒரு வங்கி கணக்கு பார்க்கக்கூடியவர். அவர் நல்ல கவிஞர். முருகனை பற்றி முருகனுடைய பாடல்களை தொகுப்பாக வெளியிட்டவர். ஒரு 10 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கக்கூடியவர். நன்றாக பிழை திருத்தக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர். அவர் சும்மா கணக்கு தான் போய் பார்ப்பார். ஆனால் இன்றைக்கு நல்ல எழுத்தாளர். உலக எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக அவர் இருக்கிறார். அவர் என்னிடத்தில் பேசி இங்கே வரணும்னு சொன்னார். அடுத்தது திருவாளர் குமரேசன் அவர்கள். இவர் சைவ திருமுறைகளில் வேரூன்றியவர். சித்தர் ஆராய்ச்சி மையத்தினுடைய புரவலர்களில் ஒருவர். திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தருக்கு விழா எடுக்கும்போது முழுமையாக இருந்து கவனிக்கக்கூடியவர். ஒரு நல்ல யோகசாலை என்கிற ஒரு அமைப்பை ஜெயராமன் என்கிற தன்னுடைய நண்பரோடு அவர் வீட்டிலேயே வகுப்பு எடுத்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் ஒரு பொறியாளர். வெளிநாட்டில் 30 ஆண்டுகள் இருந்துவிட்டு இங்கே வந்து இப்போ முழு நேரமாக இறை தொண்டே தன்னுடைய தொண்டுன்னு செய்கிறாரு. திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதட்டூர் பேட்டையில் வள்ளலாருக்கென்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த அமைப்பில் முதியவர்களுக்கு என்று ஒரு இல்லம் அமைத்து அந்த இல்லத்தை கூட திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியவர்கள். ஆகவே மிகச் சிறப்பாக அந்த தொண்டை செய்து கொண்டிருக்கார். வள்ளலாரை பற்றி மஞ்சுளா பேசினதுனால இது சொல்ல வேண்டியது. அடுத்ததாக ஒரு அம்மையார் 60 வயது ஆகிவிட்டது. மிகச்சிறந்த ஆடல் ஆசிரியை, நாட்டியம் கற்றுக் கொடுக்குறவங்க. எதில்? இணையத்தின் வழியாக மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சென்று கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க. இலக்கியத்தில் மிக ஆர்வம். அவர் சென்னைக்கு வந்து சேக்கிழாரனுடைய இந்த நாயன்மார் வரலாற்றில் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சியில் அவங்கள உலக நாயகி அறிமுகப்படுத்தினாங்க. அங்கே தான் எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க செல்வி ராதா அப்படின்னு பேர். அவங்க இந்த அமைப்புக்கு வர வேண்டும் என்று வந்தார்கள். ஆகவே அவர்களை அடுத்ததாக இப்போ ஒருத்தர் வந்து படம் எடுத்துகிட்டு வந்து போயிட்டே இருந்தார். வளசரவாக்கம் செய்தி மடல் அப்படின்னு ஒன்று வந்துட்டுருக்கு. இப்போ உங்கள் செய்தி அந்த மடலில் அடுத்த மாதம் வந்துவிடும். அந்த முனுசாமி அவர் ஒரு வழக்கறிஞர் இருந்தாலும் கூட அந்த மடலை நடத்தி வருகிறார். நிறைவாக இந்த மாதிரி அமைப்புகளில் நீங்கள் எங்கேயாவது பேச போனீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் நல்ல செய்திகளை நான் போடுறேன், எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கேட்பார். ஆனால் இன்றைக்கு காலையில் திடீர்னு ஐயா நீங்கள் இதில் போட்டிருக்கீங்க, நான் அங்கே வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னார். வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் வர்றது இங்கே செய்தி சொல்லணுங்கிறதுக்காக நம்ம நாச்சியப்பன் ஐயாவை கூப்பிட்டேன். ஆனால் அவர் இங்கே அந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுல இருந்ததுனால அவரை எடுக்கலை. என்னை கூப்பிட்டு ஆவுடையப்பன் ஐயா இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் வருவாருன்னு சொன்னேன். நீங்கள் தாராளமாக அனுப்புங்கன்னார். அப்படி வந்தவன் தான் யூடியூப் சேனல் விஜயன். அவர் தான் இப்போ பதிவு பண்ணியிருக்கார். இது அப்படியே யூடியூப்பில் உங்களுக்கு இந்த செய்திகள்லாம் வரப்போகிறது. ஆகவே இந்த நல்ல பெருமக்கள் நாச்சியப்பன் ஐயாவையும் ஆவுடையப்பன் நாச்சியப்பன் ஐயாவை சார்ந்த பெருமக்கள், இந்த நற்பணி மன்றத்தை சார்ந்தவங்க எல்லார் பேரும் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே சிலர் இலக்கிய அமைப்புகளுக்காக வந்து பார்க்கக்கூடியவங்க இங்கே சில பேர் இருக்கீங்க. அவங்களையெல்லாம் நான் பார்க்குற நினைவு இருக்குது. கம்பன் கழகம்,
சேக்கிழார் ஆராய்ச்சி மையம், பாரதி கலைக்கழகம், பாரதியார் சங்கம், திருக்குறள் பேரவையில் இருக்கேன், ஆழ்வார்கள் தமிழரங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறேன். ஆகவே பல பேரை என்னால் பார்க்க முடிகிறது. அப்படி பல பேர் இங்கே வந்திருப்பதும், குறிப்பாக முதலில் தொடக்கத்தில் சொன்னது போல பெண்கள் மிகுதியாக குழந்தைகளோடு அழைத்து வந்திருப்பது இந்த நற்பணி மன்றம் செய்த பெரும் பேறு. அவற்றை நான் பாராட்டுகிறேன். இந்த நல்ல அமைப்பிற்கும் இந்த புத்தாண்டில், இந்த புதுவரவில் நல்ல மனம், வாழ்க்கை மனம் கமல இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன். மிகச் சிறப்பான உரையை வழங்கிய மஞ்சுளா அவர்களுக்கும் என் பாராட்டுகள்.